கர்த்தருடைய ஆவி இங்கேயும் அங்கே விடுதலை உண்டு என்று நம்ம வாசிக்கிறோம். ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா விதமான கஷ்டங்கள், என்னென்ன காரியங்கள் நம்ம தேவைகள் இருக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் நல்ல விடுதலை, பெரிய விடுதலை நம்ம வாழ்க்கையில் கொடுப்பார். நம்ம என்னென்ன இருதயத்தில் வாஞ்சிக்கிறோமோ அவைகள் எல்லாம் கர்த்தர் நம்ம கொடுப்பார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் என்னென்ன சூழ்நிலையில் நம்ம கஷ்டப்பட்டு கட்டப்பட்டு இருக்கிறோமோ அந்த கட்டுகளை எல்லாம் கர்த்தர் உடைத்து பெரிய வெற்றியை நமக்கு ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். என்னோட கூட சேர்ந்து நீங்கள் ஆராதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். என்னோட கூட சேர்ந்து இந்த பாடல் நீங்கள் பாடும்படியாக, ஆராதிக்கும்படியாக மீண்டும் எங்களை அன்போடு அழைக்கிறேன். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அப்படி என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய திருநாமத்தை நாம் துதிப்போம்.
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் வாக்கு மாறாதவர். துதிப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி 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 என்று உம்மை முழு உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை கர்த்தரை ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீர் வரும்படி அழைக்கிறோம். நீர் வரும்பொழுது எங்கள் வாழ்க்கையில் மாறும் ஆண்டவரே. ஆண்டு எங்கள் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்குமே ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் நீர் வாசம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு என்னோடு கூட சேர்ந்து யாரெல்லாம் பாடி உண்மை துதித்தார்களோ, யாரெல்லாம் என் வாழ்க்கைக்குள்ளே வாங்க என்று உண்மை அழைத்தார்களோ, எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளும் நீ செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவரை கேட்கிறாங்களோ அப்பா, அவங்க வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். விடுதலையை கர்த்தர் காண செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இயற்கைக்கு மேற்பட்டதான அற்புதங்களை, அதிசயத்தை கர்த்தர் எல்லாருடைய வாழ்க்கையில் நீ செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. தேவனால் எல்லாம் கூடும் என்று வாசிக்கிறோமே ஆண்டவரே. அப்பா, அந்த எல்லாவற்றையும் செய்கிற தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை காண செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாற்றுங்க, எங்கள் வாழ்க்கையில பெரிய மாறுதலை கட்டளையிடுங்க சுவாமி. எல்லா துதி கனமையும் உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட நல்ல வாக்கு தத்தத்தின் மூலமாய், வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறார். சங்கீதம் 23:4 சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என்ன அருமையான ஒரு வசனம். சிறு வயதிலிருந்து மிகவும் பழக்கப்பட்ட ஒரு வசனம். சங்கீதம் 23 நாம் யாவரும் மனனமாய் சொல்லிவிடுவோம் அல்லவா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நாம் ஆண்டவரோடு கூட அதிகமான ஐக்கியம் கொண்டு ஒரு வாழ்க்கை வாழுகிற பொழுது, அல்லது புதிதாய் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதும் நாம் நினைக்கிறோம் எந்த உபத்திரவமும் நமக்கு வருவது இல்லை என்று சொல்லி. ஆனால் யதார்த்தம் அப்படி அல்ல. யதார்த்தத்திலே இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு. ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு ஏதேனும் ஒரு சோதனை வருகிற பொழுது நாம் நம்முடைய குறைகளை நாம் நினைத்து வருத்தப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். என்னுடைய அவிசுவாசம், என்னுடைய நம்பிக்கையின்மை, நான் இன்னும் அதிகமாய் ஆண்டவரோடு கூட கிட்டி சேரவில்லையே என்று சொல்லி நம்மை நாமே நொந்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற பொழுது நாம் மொத்தமாக வீழ்ந்து விடுவதில்லை என்கிற நம்பிக்கை நமக்கு வரவேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த நேரங்களிலெல்லாம் நாம் பலரை நாம் நம்புவோம். ஏதேனும் ஒரு மனிதன் நமக்கு ஒரு நல்லதொரு வார்த்தை சொல்ல மாட்டார்களா, நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா, நம்மை கை தூக்கி எடுக்க மாட்டார்களா என்று சொல்லி எல்லாம் நாம் எண்ணுவோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வருவதே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரது கோலும் அவரது தடியும் நம்மை தேற்றும் என்று சொல்லி. நிச்சயமாகவே அவர் நம்மை தேற்றுகிற நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி. சங்கீதம் 23:1 சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மேய்ப்பன் எப்படியெல்லாம் நம்மை நடத்துவார் என்பதுதான் அந்த சங்கீதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கூட நாம் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த மேய்ப்பனுடைய கோலும் அந்த மேய்ப்பனுடைய தடியும் நம்மை தேற்றும் என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் இந்த நல்ல மேய்ப்பன் ஆடுகளை நல்ல இடத்திலே மேய்த்து விடுவார். ஆனால் சில நேரங்களிலே பாருங்கள், இந்த ஆடுகள் அடர்த்தியான காட்டு பகுதிகளுக்குள்ளே சென்று விடுவதை நாம் பார்க்க முடியும். இந்த அடர்த்தியான காட்டு பகுதிக்குள்ளே போகிற பொழுது அங்கே இருள் சூழ்ந்து இருக்கும். பாருங்கள், அந்த இருளுக்குள்ளே இந்த ஆடுகளுக்கு திசை தெரிவது இல்லை. அவர்கள் ரொம்ப தூரமாய் அவைகளால் பார்க்க முடியாது.
ஆடுகளுக்கு கிட்ட பார்வை மட்டுமே இருக்கும். ஆனால் அவைகள் இந்த மரண இருளிலே அவைகள் நடக்கிற பொழுது அங்கே சத்துருக்கள் வர முடியும், பொல்லாத மிருகங்கள் வரலாம், அல்லது மனிதர்கள் அவைகளை கவர்ந்து கொண்டு போகலாம். ஆனால் இப்படியான மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கூட நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எழுதின இந்த தாவீதும் கூட இப்படித்தான் அவன் எல்லா விதத்திலும் அவன் நெருக்கப்பட்டான். தன்னுடைய பகைவர்களால் அவன் நெருக்கப்பட்டான், சவுல் ராஜாவினாலே அவன் நெருக்கப்பட்டான், தன்னுடைய சொந்த மகனினாலே அவன் பயந்து ஓடுகிறவனாக காணப்படுகிறான். பாருங்கள், 1 சாமுவேல் 30:6 சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இந்த தாவீதுடைய சூழ்நிலையோடு கூட நம்முடைய காரியங்களை நாம் ஒத்து பார்ப்போமே என்றால் நாமும் அதற்கு மிகுந்த வேறுபாடு நமக்கு இல்லாமல் இருக்கும். நாமும் அவனைப் போல நாம் நெருக்கப்படுகிறவர்களாகவே காணப்படுவோம். அவன் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறான். ஆகவே இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அவன் நடக்கிற அனுபவம் அவனுக்கு இருந்தது. ஆகவே அவன் தைரியமாய் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் என்று சொல்லி. என்ன பொல்லாப்பு? சவுல் ராஜாவினாலே அவனுக்கு பொல்லாப்பு வந்தது என்று சொல்லி சவுலுடைய மகன் யோனத்தான் என்பவன் அவன் தாவீதுக்கு உணர்த்துகிறான், உனக்கு என்னுடைய தகப்பனாலே பொல்லாப்பு நேரிடுகிறது, இதை நேரிடுகிறது, பொல்லாப்பு நேரிடுகிறது என்று சொல்லி தாவீது அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவேதான் சங்கீதம் 91:10 சொல்லுகிறது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன்னை அணுகாது. இன்னைக்கு நம்ம சூழ்நிலையில் நம்ம பார்த்தோன்னா நமக்கு இந்த பொல்லாப்பு யார் யாரிடமிருந்தெல்லாம் வருமாம். வேதத்தில் நாம் அழகாய் அதை பார்க்கிறோம். சங்கீதம் 44:15 சொல்லுகிறது, நிந்தித்து தூஷிக்கிறவனுடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்துருவின் நிமித்தமும் பழி வாங்குகிறவன் நிமித்தமும் பொல்லாப்பு வரும் என்று சொல்லி. நிந்தித்து தூஷிக்கிறவனுடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்ருவின் நிமித்தமும் பழி வாங்குகிறவன் நிமித்தமும் நமக்கு பொல்லாப்பு வரும். ஆனால் அதனுடைய அடுத்த பகுதி சொல்லுகிறது, தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஏசாயா 41:10 சொல்லுகிறது, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் அப்படித்தான் சொல்கிறான், உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நாம் நினைப்போம் ஆண்டவர் அனுமதித்தால் ஒழிய பொல்லாப்பு நமக்கு வராது. யோபுவுடைய நிலைமை அப்படித்தான் இருந்தது. சாத்தான் ஆண்டவரிடத்தில் கேட்டான், நீர் சுற்றியும் யோபுவை நீர் வேலி அடைக்கவில்லையா? ஆகவே தான் அவன் உம்மை பின்பற்றுகிறான் என்று. நீர் அதை மாத்திரம் எடுத்து போடும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் அந்த பொல்லாப்பும் கூட இந்த யோபுவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. தாவீதை போல நெருக்கப்படுகிறோமா? யோபுவை போல எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோமா? நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் உண்டு. அவரது கோலும் அவரது தடியும் நம்மை தேற்றும். இன்றைக்கு ஆண்டவர் அப்படித்தான் நம்மோடு கூட பேசுகிறார். எப்படிப்பட்ட கண்ணீரின் பாதையிலே நீங்கள் நடக்கிறீர்களோ, அல்லது எனக்கு உதவி இல்லை என்று சொல்லி ஏமாற்றத்தோடு நிற்கிறோமோ, இழந்து நிற்கிறோமோ, கர்த்தர் சொல்லுகிறார், அவரது கோலும் அவரது தடியும் நம்மை தேற்றுமாம். சங்கீதம் 23:4 சொல்லுகிறது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். முதலாவது இந்த கோல் எப்படி தேற்றுகிறது என்பதை குறித்து நாம் சிந்திப்போம். ஒரு மேய்ப்பன் 5 முக்கிய சாதனங்களை அவன் தன்னோடு வைத்திருப்பான். அதில் மிக முக்கியமானது ஒரு கோல். அந்த கோல் 6 அடி நீளமுடையதாக இருக்கும். அதனுடைய முனைப்பகுதி வளைவாய் இருக்கும், மற்ற பகுதி நீண்டதாய் இருக்கும். இந்த வளைவான பகுதியை வைத்து அவன் ஆடுகளுக்கு தூரத்திலே அல்லது உயரமாக இருக்கிற அந்த கொப்புகளை அவன் அப்படியாக பறிப்பதற்கு அதை பயன்படுத்துவானாம்.
இன்னும் பாருங்கள், சின்ன ஆட்டுக்குட்டிகள் அவைகள் சோர்ந்து விழுகிற பொழுது, நடக்க முடியாமல் இயலாமல் இருக்கிற பொழுது, அவன் அந்த கோலின் முனையினாலே எடுத்து தன்னுடைய தோளிலே அவன் போட்டுக்கொள்ளுவானாம். பாருங்கள், இதை போல தான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவர் போஷிக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் போஷிக்கிறார். அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். அவர் அன்றன்று நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். கடலில் உள்ள எல்லா ஜீவன்களும், உலகில் உள்ள எல்லா ஜீவன்களும் அவர் எப்படி கையை திறக்கிறார் என்று சொல்லி ஆவலாய் காத்திருக்குமாம். பாருங்கள், உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவர் போஷிக்கிறவராக இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளையும் அவர் ஆதரிக்கிறவராக இருக்கிறார். உங்களையும் என்னையும் தினந்தோறும் அவர் போஷிக்கிறார். மாத்திரமல்ல, நாம் சோர்ந்து விழுகிற பொழுது அவர் நம்மை தூக்கி சுமக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். தன் தோளிலே அவர் போட்டுக்கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். நாம் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது, நாம் பலவீனப்பட்டு இருக்கிற பொழுது, துக்கப்படுகிற பொழுது, நம்மை ஒரு தாயை போல முழங்காலில் வைத்து அவர் நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறாராம். நம்மை இடுப்பில் தூக்கி வைத்து கொள்ளுகிற நல்ல தாயாய் இருக்கிறாராம். பாருங்கள், அவரது கோல் நம்மை தேற்றும். இந்த கோல் என்று சொல்லுகிற பொழுது, இந்த கோலினாலே மோசே பெரிய அற்புதங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம். மோசே மீதியான் தேசத்திலே போய் அங்கே அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது முச்செடி நடுவிலிருந்து ஆண்டவர் அவனை அழைத்தார். அவன் கிட்ட போய் இந்த அற்புத காட்சி என்ன என்று பார்க்கிற பொழுது அவர் சொன்னார், நீ போ, நான் உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் என்று சொன்னார். அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் பார்வோனிடத்தில் போவேன் என்னால் யார் உன்னை அனுப்பினார் என்று கேட்கும் பொழுது நான் என்ன சொல்லுவேன்? அவர் சொல்லி கொடுத்தார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் என்று சொல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் பாருங்கள், யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்று கேட்டார். அவன் ஆடு மேய்க்கிறவனால் இருந்தபடியினாலே அந்த முக்கியமான சாதனம் அவனிடத்தில் இருந்தது. அவன் சொன்னான், அது ஒரு கோல் என்று சொன்னான். உடனே ஆண்டவர் சொன்னார், அந்த கோலை நீ தரையிலே போடு என்றார். தரையிலே போட்ட உடனே அது சர்ப்பமாய் மாறிற்று. மீண்டும் அதனை வாளை பிடி என்று சொன்ன உடனே அவன் வாளை பிடிக்க அது மீண்டும் கோலாக மாறிற்று. பாருங்கள், மோசேயின் கோலை வைத்து ஆண்டவர் அவனை அனுப்பினதை அவர் உறுதிப்படுத்தும்படியாக இந்த அடையாளத்தை செய்ய சொல்லுகிறார். மேலும் பாருங்கள், ஆரோனுடைய கையிலும் ஒரு கோல் இருந்தது. யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆரோன் பார்வோனையும் அவனுடைய ஊழியக்காரர்களுக்கு முன்பாக தன்னுடைய கோலை போட அது சர்ப்பமாயிற்று. பார்வோனின் ஊழியக்காரர்களும் அப்படியே அந்த தீர்க்கதரிசிகளும் கோலை போட அவைகள் எல்லாம் சர்ப்பமாயிற்று. இப்பொழுது என்ன நடந்தது பாருங்கள், இந்த ஆரோனுடைய கோலிலிருந்து வந்த சர்ப்பம் எல்லாவற்றையும் அதை விழுங்கி போட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் பாருங்கள், எண்ணாகமம் 17:8 சொல்லுகிறது, ஆரோனின் கோல் துளிர்த்தது. யாரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி அவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு கோல், ஆரோனுடைய பெயர் எழுதப்பட்ட ஒரு கோல் துளிர்த்தது. உலர்ந்து போன அந்த கோலில் இருந்து பாருங்கள், அங்கே பூவும் காயும் துளிருமாக இலைகளுமாக வந்ததாம். பாருங்கள், இப்படியாய் ஒன்றுமில்லாத ஒரு கோலை வைத்து ஆண்டவர் இப்படியாய் ஒன்றை உருவாக்க முடியுமே. ஆனால் அவருடைய கோல் நம்மை நிச்சயமாகவே தேற்றும். ஆடுகளை மேய்க்கிற ஒரு நல்ல மேய்ப்பனை போல ஆண்டவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருந்து அவர் நித்தமும் தம்முடைய கோலினால் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னும் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பிரதான மேய்ப்பன் என்று சொல்லி, மேய்ப்பர்கள் எல்லாருக்கும் தலைவரானவர் என்று சொல்லி. அப்படி என்றால் அவர் எவ்வளவு கண்ணும் கருத்துமாய்
நம்மை கண்காணிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார், உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறாராம். நம்முடைய மதில்கள் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக இருக்கிறது. அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிப்பதற்காகவே நம்மை நினைத்திருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அவருடைய கோல் நம்மை தேற்றும். பிரியமானவர்களே, பல வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய கணவருக்கு வேலை இழந்து போனார். எனக்கும் சம்பளம் வரவில்லை. நாங்கள் எப்படி ஊழியத்தை செய்வோம், எப்படி எங்களுடைய சொந்த குடும்பத்தை நாங்கள் கவனிக்க முடியும் என்றெல்லாம் சொல்லி நாங்கள் மிகவும் நெருக்கப்பட்டோம். வழி தெரியாமல் நின்று கொண்டிருந்தோம். எங்களை யார் ஆதரிக்க முடியும் என்று சொல்லி எங்களை பார்க்கிறவர்கள் எங்களுக்கு இப்படி ஒரு காரியம் இருக்கிறது என்றே அவர்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு பெரிய கஷ்டம் என்று சொல்லி. ஆனால் பாருங்கள், நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். அவருடைய கோல் அனுதினமும் எங்களை நடத்திட்டு அனுதினமும் ஆண்டவர் எங்களை போஷித்தார், எங்களை தூக்கி சுமந்தார், எங்களை தப்புவித்தார். பிரியமானவர்களே, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவரது தடி எப்படி நம்மை தேற்றுமாம் பாருங்கள். தடி என்று சொல்லுகிற பொழுது மேய்ப்பனுடைய இரண்டாவது மிக முக்கியமான சாதனம். இது எவ்வளவு அடி நீளமாய் இருக்கும்? 2 அடி நீளமாய் இருக்கும். அதனுடைய ஒரு பகுதி மேய்ப்பனுடைய இடைவாரோடு கூட அது பொருத்தப்பட்டிருக்கும். அடுத்த பகுதியிலே கூரான ஆணிகள் வைக்கப்பட்டிருக்கும். ஏதாயினும் ஒரு பகைவர்கள், ஒரு மிருகம் வருகிற பொழுது இந்த மேய்ப்பன் இந்த தடியை தேடி அலையவே வேண்டாம். ஏனென்றால் அவனுடைய இடைவாரிலே அது இருக்கிறது. ஆகவே அவன் அதை சட்டென்று எடுத்து உடனடியாக அந்த பகைவனை விரட்டி அடிக்க முடியும். அந்த கரடியோ சிங்கமோ வருகிற பொழுது அவற்றை விரட்டி அடிக்க இதை கொண்டு அடிக்க முடியும். அது அதிகமான காயத்தை அந்த மிருகங்களுக்கு ஏற்படுத்துமாம். உடனே அவை இறந்து விடுகிற அளவுக்கு அது அப்படி கூர்மையான ஆணிகள் பொருத்தப்பட்டதாய் இருக்குமாம். அவர் தடியை கொண்டு நம்மை தேற்றுகிற தேவன், நம்முடைய பகைவர்களிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறவராக அவர் இருக்கிறார் என்று பார்க்க முடியும். தாவீதுடைய சூழ்நிலையை நாம் மீண்டுமாய் சிந்திக்கிற பொழுது பாருங்கள், தாவீது சவுலிடத்தில் போய் சொல்லுகிறான், கோலியாத்தை நான் எப்படியாவது வீழ்த்தி விடுவேன் என்று சொல்லி. அப்பொழுது இந்த சவுலுக்கு அவன் மேல் ஒரு நம்பிக்கை வரவில்லை. ஆனால் அவன் இப்படி ஒரு காரியத்தை எடுத்து சொல்லுகிறான். 1 சாமுவேல் 17:34-35 சொல்லுகிறது, உம்முடைய அடியான் நான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்த பொழுது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்தது. அது என் மந்தையில் இருக்க ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதன் வாயினின்று என் ஆட்டை நான் தப்புவித்து கொண்டேன். அது என்மேல் பாய்ந்த பொழுது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் என்று சொல்லுகிறான். பாருங்கள், அப்படி என்றால் அவன் முதலாவது எதை பிரயோகித்திருப்பான்? அந்த தடியை அவன் பிரயோகித்திருப்பான். எப்படித்தான் நரிகள் எல்லாம் ஆடுகளுக்குள்ளே அப்படியே வந்து கலந்து விடும். பாருங்கள், அவைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு இந்த ஆடுகளோடு கூட வந்து அந்த கிடையிலே படுத்து கொள்ளுமா. இரவு நேரம் வந்தவுடனே ஒவ்வொரு ஆடாக அது தாக்கத் தொடங்கி தன் வசமாய் அது கொண்டு சென்று விடும். இப்பொழுது இந்த மேய்ப்பர்கள் பாருங்கள், வெளிப்போடு இருந்து இந்த ஆட்டை அவர்கள் காத்து கொள்ளுவார்கள். இப்படித்தான் ஆண்டவரும் கூட நம்முடைய பகைவர்கள், நம்முடைய எதிரிகள் வருகிற பொழுது உடனடியாக செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், இமைப்பொழுது, ஒரு செகண்ட் நான் உன்னை கைவிட்டேன். அதற்குள்ளே இவ்வளவு பெரிய போராட்டத்தை நீங்கள் பார்த்தீர்களே என்று சொல்லி நாம் நம்முடைய அனுபவத்தினூடே நாம் கண்டு கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அவர் நம்மை மறந்து விட மாட்டார். நமக்காக அவர் யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பாருங்கள், அவர்கள் செங்கடலுக்கு அருகிலே நிற்கிறார்கள். பின்னாலே பார்வோனின் சேனை வருகிறது. பயந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார்,
யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று மோசையின் மூலமாய் சொல்கிறார். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். யாத்ராகமம் 14:14 சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பாருங்கள், ஆடுகள் அவற்றுக்கு சண்டை போட தெரியாது, ஒன்றுக்கொன்று முட்டிக்கொள்ளும். ஆனால் ஒரு எதிரியோடு அவைக்கு சண்டை போட இயலாததாய் இருக்கும். அதே போலத்தான் நம்மில் பல சமயங்களிலே நம்மால் சண்டை போட அல்லது ஒரு நமக்கான நியாயங்களை உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்மால் போராட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி. யோசபாத் ராஜாவோடு கூட பலர் சேர்ந்து அவனோடு கூட யுத்தம் செய்யும் பொழுது பாருங்கள், 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமல் இருங்கள், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடையது, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஆடுகளைப் போல நம்மால் இயலாத போது அவர் நமக்காக யுத்தம் செய்வார். அல்லது நாம் போரிட்டு பார்த்து ஒன்றும் நடக்கவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போகும்போது அவர் நமக்காக யுத்தம் செய்வார். ஆடுகளைப் போல தன்னுடைய மேய்ப்பனுக்கு கீழ்ப்பட்டிருக்கிற நமக்காக அவர் யுத்தம் செய்வார். தம்முடைய ஜனங்களுக்காக அவர் யுத்தம் செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படித்தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவரது கோலும் அவரது தடியும் நம்மை தேற்றும். பிரியமானவர்களே, நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறாராம். நம்முடைய நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டார். இந்த தடி என்று சொல்லுகிற பொழுது பாருங்கள், ஆண்டவர் சொன்னார், நான் போவேனானால் வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களிடத்தில் அனுப்புவேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த ஆடுகளையும் அவர் கண்டித்து உணர்த்துவிக்கிற தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்திற்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் சொல்லுவார், இந்த வழியிலே நடங்கள் என்று சொல்லி நம் வழி தவறி நடக்கிற பொழுது வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தத்தை நம்முடைய காதுகள் பின்னாலே கேட்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து நம்மை உணர்த்துவிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எப்படியாக ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். ஸ்டான்ஸ்டன் என்பவர் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு ஒரு அரசியல் எதிரியாக இருந்தாராம். அரசியலிலே எப்பொழுதும் இந்த ஆப்ரஹாம் லிங்கனை அவர் எழுதித்திற்கொண்டே இருப்பார். இவர் ஆதிகால மனிதன் என்று சொல்லுவார், ஆதி மனித குரங்கு என்று சொல்லுவார், கீழ்த்தரமான கோமாளி என்றெல்லாம் இந்த ஆப்ரஹாம் லிங்கனை அவர் பல வேளைகளிலே விமர்சித்திருப்பார். அந்த நாட்களிலே பாருங்கள், ஆப்ரஹாம் லிங்கன் அவர் ஒரு காரியத்தை செய்தார். யுத்த காலம் வந்தது, இவரையே அங்கே அவர் யுத்தத்தின் தளபதியாக, யுத்தத்தை நடத்துகிறவராக, அந்த அமைச்சராக யுத்த அமைச்சராக மாற்றிவிட்டார். இவர் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய தேசத்துக்காக கடுமையாக உழைத்தார், முழு பலனோடு உழைத்தார். அந்த யுத்தத்தில் பெரிய வெற்றியை வாங்கி கொடுத்தார். ஆனால் அந்த பரிதாபம், ஆப்ரஹாம் லிங்கன் இறந்து போன பொழுது எல்லாரை காட்டிலும் அதிகமாய் அழுதார். என்ன சொல்லி அழுதாராம்? இவ்வளவு ஒரு அன்புள்ள தலைவனை நாம் இழந்து விட்டோம், உலகத்திலே இவரை போல ஒரு அன்புள்ளவரை நான் இதுவரை பார்த்தது இல்லை என்று சொன்னாராம். இந்த உலகமே அவருடைய அன்புக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்று சொன்னாராம்.
தன்னுடைய தலைவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். பாருங்கள், இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய தேவன் அவரது கோலினால் அவரது தடியினால் தேற்றுகிறவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் நம்மை விட்டு விட்டு கடந்து போகிறவர் போல் போகிறவர் அல்ல. நம்முடைய துன்பத்தை கண்டு அவர் விலகி போகிறவர் அல்ல. ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் மனது உருகினார். அவர் ஜனங்களுக்காக பரிதபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொன்னார். இவர்கள் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல சிதறண்டு போயிருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களுக்காக மனத்தாங்கல் அடைந்தார். நமக்காக அவர் மனத்தாங்கல் அடைந்தாராம். ஏசாயா 66:13 சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல அவர் நம்மை தேற்றுகிறார். ஒருவனுடைய தாய் எப்படி தேற்றுவார்களோ அதை போல அவர் நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய உள்ளம் நமக்காக என்றைக்கும் பரிதாபத்தோடு ஏங்கிக் கொண்டிருக்கிறது. ஏசாயா 40:1 சொல்லுகிறது, என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லி, என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் தேறுதலாயிருங்கள். அவர்கள் துக்கப்படுகிற பொழுது நீங்கள் தேற்றுங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 94:19 சொல்லுகிறது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் அவருடைய ஆத்துமா, என்னுடைய ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார். நிச்சயமாகவே நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நாம் ஒரு நல்ல மேய்ப்பனின் கீழே நடத்தப்படுகிற ஆடுகளைப் போல இருக்கிறோம். ஆடுகள் அவருடைய சத்தத்தை அறியும். ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்தை அறியும். ஆம், நாம் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறோம். அவருடைய சத்தம் என்ன சொல்லுகிறது? அவரது கோலும் அவரது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும் என்று சொல்லி இருக்கிறீரே. என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்றீரே. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னீரப்பா. விசாரத்தோடு உள்ளத்திலே ஆறுதலற்று தேறுதலற்று திசை தெரியாமல் அடுத்து என்ன செய்வது, யார் என்னை வழி நடத்துவார் என்று சொல்லி கவலையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. நான் என்ன காரியத்துக்காக, நான் இந்த காரியத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வழி இதுவே வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தத்தை அவர்கள் காதுகள் கேட்கட்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொருவரையும் நீர் சரியான வழியிலே நடத்துவீராக. ஆடுகளைப் போல நாங்கள் தொலை தூரத்திற்கு பார்க்க முடியாதவர்களாக இருக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய எதிர்காலம் எங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறீர் அல்லவா, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொன்னீரே. உம்மிடத்தில் கேட்கிறோம் அப்பா. நீர் பேசும், நாங்கள் அந்த காரியங்களை அறிந்து கொள்ள, அதன்படி நடக்க, கீழ்ப்படிந்து நடக்க, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாங்க. உமது கோலும் உமது தடியும் என்றென்றைக்கும் எங்களை தேற்றட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆராதனை